மலையில தேரோடும் வீதியில மான் போல வந்தவள யாரடிச்சாரோ 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 யாரடிச்சாரோ. நெட்டோக்கா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்னைய क्वेश्चन கேளுன்னு சொல்லிட்டு நீங்க பேசாம பாட்டு பாடிக்கிட்டு இருக்கீங்க. எக்ஸாம்க்கு ஒன்லி ஒன் டே தான் இருக்கு தெரியும்ல. அப்புறம் என்னடி கேள்வி கேளுன்னு சொன்ன ஒரு வார்த்தைக்காக கேள்வியா அடிக்கடி கேட்டுட்டு போயிட்டே இருக்கியே. இது வரைக்கும் 30 கேள்வி கேட்டிருக்க. ஒரு கொஸ்டினுக்காக என்கிட்ட இருந்து ஆன்சர் வந்துச்சா? நான் பதில் சொல்றனோ இல்லையோ உன் வேலையை கரெக்டா பண்ணணும். நீ பேசாம பண்ணிட்டு போனீங்கன்னா என்னடி அர்த்தம்? என்ன அர்த்தம்? மண்டையிலையும் ஒண்ணும் இல்ல மனசுலயும் ஒண்ணும் இல்ல. ஆமாக்கா அப்புறம் என்ன பண்ண சொல்றீங்க? முந்தா நாள் ஒரு 100 கேள்வி கேட்டேன். என்னைக்கு பதில் சொன்னீங்க? நேத்து சொன்னீங்க. முந்தா நாள் கேட்டதுக்கு நேத்து சொன்னீங்க. நேத்து ஒரு 50 கொஸ்டின் கேட்டேன். அதுக்கு பதில் இப்போ வந்து சொல்றீங்க. இன்னைக்கு கேட்டா நாளைக்கு பரீட்சையில போய் எழுதுவீங்கல்ல, அதனால தான் கேட்டுட்டு இருக்கேன். ஆமா நான் கொஸ்டின் கேட்க அப்புறம் போய் படிச்சு சொல்றீங்களோ? உங்களை பத்தி புரிஞ்சுக்கவே முடியல என்னால. சரி விட்டு விடு 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 டென்ஷன் ஆகாத. எப்படியோ விட்டு தள்ளு. சொன்னல முந்தா நாள் கேட்டா இன்னைக்கு கேட்டாலும் நாளைக்கு கேட்டா என்ன ஆன்சர் வந்துச்சா இல்லையா? நான் எப்படி கேட்டாலும் உனக்கு ஆன்சர் வந்துச்சுல, அதை நினைச்சு பெருமைப்பட்டு நீ பாராட்டுடி. ஐயோ நெட்டோக்கா என்னக்கா நீங்க புரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க? நாளைக்கு எக்ஸாம்ல क्वेश्चन ஆன்சர் வரும். அப்ப क्वेश्चन படிச்சா அடுத்த நாள் ஆன்சர் எழுதுவீங்களா? ஒத்துப்பாங்களா? ஏக்கா அப்படி பண்றீங்க புரியாம? அப்படிலாம் பண்ணீங்கன்னா முட்டை மார்க் தக்க வரும். அப்பப்ப கேக்குற क्वेश्चनக்கு அப்பப்ப ஆன்சர் பண்ணணும். அடுத்த நாள் பண்றதுக்கு பேரு எக்ஸாம் இல்ல, புரிஞ்சுக்கோங்க. இவளுக்கு என்னாச்சு? காலையில இருந்து டமால் டுமால்னு போட்டு பட்டாசு மாதிரி பறக்க விட்டுக்கிட்டு இருக்க எல்லாத்தையும். ஆமாக்கா என்னாச்சு அக்காவுக்கு? ஆளு காலையில இருந்து சரியில்லையே, டென்ஷனா இருக்காங்க. மானஸ்தி உன் அக்கா உன் மேட்ரு தெரிஞ்சு வச்சோ. சரி இரு கேப்போம். ஏய் இங்க வனரோசா, என்ன நானும் பேச பேச வந்துகிட்டு இருக்கேன், மூஞ்சிய திருப்பிக்கிட்டு போயிட்டு இருக்கிறேன். இப்போ உனக்கு என்னாச்சு? ஒண்ணுல்ல, அதெல்லாம் ஒண்ணுமில்ல என்ன சொல்றல்ல. என்னடி உன் அக்காக்கறி இந்த பொங்கு பொங்குறா? ஏய் 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 ஏ அடியே வனரோசா, கேட்டுக்கிட்டு இருக்கல, கேட்டவளுக்கு மரியாதை இல்லாம விட்டுக்கட்டின்னு போயிட்டு இருக்க. என்னடி கேட்டுக்கிட்டு இருக்கேன், உக்கா காதலே வாங்காம போயிட்டு இருக்கா? ஒருவேளை அவ வீட்டுல உட்காந்துக்கிட்டு 3 வேளை மூக்கு முட்டை தின்னுக்கிட்டு இருக்கமுங்கிற கோவத்துல இருக்காளோ? இரு போய் என்ன ஏதோ சாரவனை போட்டு குடியான் தர்றேன். என்ன கொழுப்பு அவளுக்கு? நான் திங்கிறதுக்கெல்லாம் உக்கா கணக்கு பாப்பாளோ? நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன் நான் பேச வந்தவே மூஞ்சி திருப்பிட்டு போயிட்டு இருக்கேன். என்ன அர்த்தம்? சரி விட்டு விட்டு தள்ளு. உன் வீட்டுல நான் இருக்கிறது உனக்கு பிடிக்கலப்பா அப்படியே நான் நினைச்சுக்கிட்டு போறேன். எங்கேயோ எனக்கு ஒரு ரோடு கீடு எதுவும் கிடைக்காத என்ன, ஒரு செட்டுக்கிட்ட ஒரு துணியடியே கட்டிக்கிட்டு ரோடு ஓரத்துல எங்கிட்ட இருந்துட்டு போறோம். விடு, உன் வீட்டுல இல்ல, நான் போயிடுறேன். இங்க பாரு பக்கி எருமை, வேலையை பார்த்துட்டு போயிட்டே இரு. சும்மா தேவையில்லாத வெட்டித்தனமான பேசலாம் பேசிக்கிட்டேன்னு வை, அரைஞ்சு போடுவேன் அரைஞ்சு. நான் சொன்னா வேலையை பார்த்துட்டு போகல சும்மா. நான் எதை வேணாலும் பொறுத்து போயிருவேன். நீ மூஞ்சி அந்த முருன்னு வச்சுக்கிட்டு முழிக்கிற மூலியை பார்த்தாவே எனக்கு கடுப்பாகுது கடுப்பு. இங்க வர திரும்ப முதல்ல திரும்ப மூஞ்சியை காமி. என்னது முண்டக்கண்ண மூலியில அருவியா கண்ணீர் ஓடுதே. சோப்பு கீப்பு எதுவும் சோப்பு நுரைக்கிற எதுவும் கண்ணில் பட்டுருச்சோ? மூஞ்சி உருன்னு வச்சுக்கிட்டு இருக்கான்னு பார்த்தா கோபத்துல அருவியா ஓடுதே கண்ணீர். என்னடியாச்சு? சொல்லித்தல பக்கி என்னாச்சு? ஏறடி நீ இப்படி அழுதுகிட்டு இருக்கும்போது போனா நான் எங்கிட்டு போறது? என்னன்னு சொல்லி தொலைடி. உன் வீட்டு கிளவிக்கு உனக்கு எதுவும் பிரச்சனையோ? அது என்னது எப்போது நடக்கிறது தானே? ஆமா அது பண்ணது. அது என்னைக்கு தான் பிரச்சனை பண்ணாம இருந்துச்சு? அது பண்ணாத நானும் ஒண்ணு இருக்காக்க. அது பண்ணாம இருந்தாவே அதிசயம். பண்றதுலாம் ஒண்ணும் ஆகுது இல்ல, ஆச்சரியப்படுறதுக்குலாம் ஒண்ணும் இல்ல. அப்ப என்ன பிரச்சனை பக்கி? அது உன்கிட்ட எப்படி? அது ஒண்ணு இல்ல நெட்டு. உங்க மாமியாவும் உங்க வீட்டுக்காரரும் உனக்கு டீச்சர் வேலைக்கு காசு கட்டி வேலையை வாங்கி போடுவோம்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஏ பக்கி என்ன சொல்ற பக்கி? அப்படிலாம் இருக்காதே. என்னிட்ட கேட்காம என் புருஷ் எதுவுமே பண்ண மாட்டாரு. அதுவும் இந்த மாதிரி குறுக்கு வழியில போற வேலையை எதுவுமே பண்ண மாட்டாரு. நீ சொல்றத நம்ப மாட்டேன் போ. ஆமா நெட்டு, ஆமா உன் மேல சத்தியமா. அவன் காலையில பேசிக்கிட்டு இருந்தா நெட்டு, ஏதோ காசு கொடுக்க போறேன், காசு எழுதி போட போறேன், என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருந்தாங்கடி. ஆமா
நீயும் பொய்யா சொல்ல போற? என் புருஷுக்கு இந்த மாதிரி புத்தியெல்லாம் போகவே போகாதே, குறுக்கு வழிலாம் ஆகவே ஆகாதே, பிடிக்காது இந்த விஷயமெல்லாம். எதுவாக இருந்தாலும் சுயமா நேர்மை என்னண்டு எதுவாக இருந்தாலும் ஜெயிக்கணும்னு சொல்லுவாரு அவர். எப்படி நீயும் பொய் சொல்ல மாட்டேன்? சரி அது இருக்கட்டுமே, அது இருந்துட்டு போகுது. அவங்க அத்தமையை அதை சும்மா விளையாட்டு கூட பேசிக்கிட்டு இருந்திருக்கலாம். நீ அழுகிற பக்கி நீயே மூஞ்சி என்னைய முறைச்சுக்கிட்டு தெரியுற என் கூட பேச மாட்டோம்னு. நான் என்ன பண்ணேன்? நீ இதுக்கே அழுதுகிட்டு இருக்கணும். ஆமா, உங்க மாதிரி பணம் வசதி படிச்சவங்க எல்லாம் படிச்சு கிடிச்சிட்டு வேலை வாங்குறோம்னு எங்க கண்ணு முன்னாடியே சொல்லிக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணிக்கிட்டு தெரிஞ்சியன்னா அப்புறம் எங்களை மாதிரி ஏழை வேலை ஆளுகளுக்குலாம் என்ன சொல்றது? எடுத்துக்க, என் தங்கச்சி எடுத்துக்க. வேலை வாங்கினாதே கல்யாணம் பண்ணணும்னு வைராக்கியமா இருந்து படிச்சுக்கிட்டு இருக்கா. அப்படி உள்ள பிள்ளைகளோட திறமையெல்லாம் அப்ப என்னடி ஆகுறது சொல்லு? நாங்க முன்னேறவே கூடாதா? எங்களை மாதிரி ஏழை வேலையெல்லாம் முன்னேறவே கூடாதா? காசு இல்லாட்டி அதே இடத்துலதான் இருக்கணுமா? நீங்க எல்லாம் பேசிக்கிறதெல்லாம் பார்த்தா உங்க வீட்டுக்காரரும் உங்க அத்தையும் பேசிக்கிற பார்த்தா எப்படி கஷ்டமா இருக்கு தெரியுமா? நம்ம தங்கச்சிக்கெல்லாம் அப்ப இத்தனை மாதிரி எத்தனை பேர் பண்ணுவாங்க. பண்ணனா எங்களை மாதிரி ஆளுங்கெல்லாம் அப்ப படிக்கிற பிள்ளைகள் எல்லாம் சும்மா போய் பச்சை எழுதிட்டு வர்றது தானா? அதான் நெட்டு ஒரு மாதிரியா இருக்குது. பக்கி என்னென்னமோ நினைச்சுக்கிட்டு ஏதோ பேசிக்கிட்டு இருக்காத. அதெல்லாம் உன் தங்கச்சிக்கு வேலை கிடைக்கும். ஏன் உன் தங்கச்சிக்கு வேலை கிடைக்காது? அதெல்லாம் முன்னேறுவா. ஏதோ நீ பேசுற பார்த்தா எனக்கு நெஞ்சில படபடன்னு இருக்குது. ஏன் நீ நானும் பிரிச்சு பேசிக்கிட்டு இருக்க? அப்படிலாம் ஒண்ணும் இல்லை. இங்க திறமைக்கும் படிப்புக்கும் தான் வேலை. அதை நம்ப. முதல்ல உன் தங்கச்சி பாஸ் ஆகுவா, வேலைக்கு போவா, நல்ல இடத்துக்கு வருவா. இல்ல நெட்டு, இத நான் கேட்டேன் உங்க வீட்டு ஆளுங்க பேசுறத. இது ஏன் தங்கச்சி மீனா கேட்டிருந்தா அவன் மனசு என்ன பாடுபட்டிருக்கும்? அவன் மனசு சோர்ந்து போயிடாது? ஒரு வைராக்கியத்துல ஒரு இதுல படிச்சு முன்னேறி போகணும்னு நினைக்கிறவன் மனசு சோர்ந்து போயிடாது? அப்ப நம்ம மாதிரி ஆளுகளுக்குலாம் இங்க ஒண்ணுமே இல்லைன்னு நினைச்சிட மாட்டாளா? சரி, இதை ஏன் நான் உன்னைகிட்ட புலம்பிக்கிட்டு இருக்கேன்னா? நீ போடி, உங்க வேலையை போய் பாருங்க. இது மாதிரி எத்தனையோ தாய் தாப்ப இல்லாத பிள்ளைகள் எல்லாம் படிச்சு முன்னேற மாட்டோமா? கவர்மெண்ட் வேலைக்கு போயிட மாட்டோமா? அன்னைக்கு சாப்பிடுறதுக்கு கஷ்டப்படுறவங்க, கூலி வேலை பார்க்கறவங்க கூட பிள்ளை ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போயிடாதான்னு சொல்லிவிட்டு எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு பிள்ளைகளை படிக்க வைக்கிறாங்க. இப்படி பணத்தை வாங்கிட்டு போனா அப்புறம் அந்த பிள்ளைகளோட நிலைமையெல்லாம் போ. உன்னிட்டு சொல்லி என்ன ஆக போகுது? போடி நெட்டுனி. ஏய் வனரோசா, அறிவு கிட்டத்தனமா பேசாதல. எனக்கு இருக்கிற நாலேஜை விட, எனக்கு இருக்க அறிவை விட மீனா என்னைய விட 8 குத்துக்கு சின்ன பிள்ளை. எனக்கு சொல்லித்தர அளவுக்கு திறமையா இருக்கிறா. அந்த பிள்ளைக்கு வேலை கிடைக்காம அந்த வேலை எனக்கு கிடைச்சிச்சுன்னா சை, அப்படிப்பட்ட வேலையை எனக்குலாம் வேணாம்னு சொல்லிட்டு போயிருவேன். அறிவு இல்லாம பேசாத வனரோசா, இப்பெல்லாம் பேசாதடி. இதுக்கெல்லாம் காரணம் பணம் கொடுக்குறேன் கிட்ட கொடுக்குறேன்னு தேவையில்லாது. நீ நினைக்கிறலாம் தப்பு இல்ல, தப்பு. இது என்ன வேலை? என்ன குச்சி மிட்டாயா பணம் கொடுத்தன வாங்கி சாப்பிட்டு போறதுக்கு? அறிவு உள்ளவங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். நீ கவலைப்படாத. உன் தங்கச்சி நினைச்சதானே கவலைப்படுற. உன் தங்கச்சி மாதிரி இருக்கிற பிள்ளை நினைச்சதானே கவலைப்பட்டு பேசுற. அப்படிலாம் இல்ல. இதுக்கெல்லாம் காரணம் என் வீட்டுல உள்ள இந்த நெட்ட புருஷனும் மொட்டை கிளவியும் தானே. அதுகளை முதல்ல தூக்கி போட்டு மிதிக்கிறேன். அது மிதிச்சா எல்லாம் சரியா போகும். அங்கேதானே வந்திருக்கேன். ஆமா 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 ஆமா, அந்த பாட்டி கண்டிப்பா ஆயிரம் போலனே. சரி 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 சரி. நீங்க சொல்லி கொடுத்த மாதிரி பேசாம இருப்பேனா? நம்மளோட கமிஷன் எப்படியும் 40% எடுத்துக்கணும். ஓகே ஓகே ஓகேண்ணே. என்ன போயிட்டு பேசுறேனே. அட வாங்குறதுக்குள்ள இவன் மொத்தமா அடிச்சுட்டு போயிடானே. நம்மளுக்கு கமிஷனை மட்டும் கூட்டி கேட்டா மட்டும் இன்னும் அவன் போனை கட் பண்ணி போறேன். இருடி இரு, உன்னையும் வச்சுக்கிறேன். எப்படியாவது அடிச்சு பிடிச்சாது வாங்கிக்கிறேன். அவனே ஏமாத்து குடிப்பேன். அவனை ஏமாத்துறது நம்மளுக்கு என்ன புதுசா? அவனை நம்ம ஏமாத்தி அப்படியே ஒரு 4-5 மாசம் வேலைக்கு போகாம இதை வச்சு ஓட்டி போடலாம். வந்துட்டாங்க. டேய் பிச்சு, பல்லகில காமிச்சுக்கிட்டு டீசென்ட் போல இருக்காதா? எஜுகேஷன் மேன் மாதிரி ஒழுங்கா நல்லா டீசெண்டா கெத்த காட்டுறான். பிச்சுமணி எங்க பிச்சுமணி, என்ன இதுதான் வர நேரமா? உங்களை எத்தனை மணிக்கு வர சொன்னா நீங்க எத்தனை மணிக்கு வரீங்க? நம்மளுக்காக மேல இடத்துல காத்துக்கிட்டு இருப்பாங்களா என்ன இப்படி இருக்கீல? அது ஒண்ணும் இல்ல. இது பண்ணலாமா வேணாமா, இந்த தப்பான இது அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. கொஞ்சம் மனசு ஒரு மாதிரியா இருந்துச்சு வர்றதுக்கு. அப்படி இப்படி யோசிச்சு பார்த்து வர. அடே தம்பி, இந்த பையல இவன் மரகத மரமே இல்ல. இவன் ஒன்னத்துக்கு ஆகாத வயல இவன் ரெடியா காசு கொடுக்க போற. இவனா வேலை வாங்க போற. இவன் ஒண்ணுக்கு ஆகாமல சுத்திக்கிட்டு தெரியவேன். அம்மா சும்மா இருமா. இவன் இல்லம்மா, இவனை விட ஏதோ பெரிய ஆள் ஒருத்தர் இருக்காராம். அடே உன் பொண்டாட்டிக்கு தெரிஞ்சா அப்படித்தான் சொல்லிவிட்டேன் திரும்ப. இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு ஆகாது. எதுக்கு வேணாம்படா. அதுவும் இந்த பையனா இருந்தா சுத்தமா வேணாண்டா. இவன் ஒரு ஏமாத்து கோழி பையட, பிராடுக்கார பையன். மூஞ்சி முகரைய பார்த்தா தெரியாது, மோசம் பிடிக்கிற நாயே. வேணாப்பு. என்னங்க குசு குசுன்னு 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்கவங்க? ஆக வேண்டிய காரியம்லாம் முடிஞ்சிருச்சுல, எல்லாத்தையும் எடுத்து வந்தாச்சுல, பார்ட்டி ரெடியா இருக்குது. வேற போனெல்லாம் எடுத்துட்டு வரக்கூடாது. கேமரா அந்த மாதிரி ஐட்டம் எதுவும் இருக்கக்கூடாதுன்னு சொன்னல.
போட்டோ எடுக்கிறது அந்த இடத்துல இந்த வேலைலாம் எதுவும் பண்ணிட்டு எதுவும் மம்புல மாட்டி விட்டுறப்படாது. இருங்க பிச்சு இருங்க, பணம் அப்படியெல்லாம் நாங்கள் எதுவும் எடுத்துட்டு வரல. இப்போ கன்ஃபார்ம் மனசளவில் கன்ஃபார்ம்னு ஆயிருச்சு. பணம் வர்றதுக்கு ஒரு இடத்துலேருந்து பணம் வர 2 நாள் ஆகும். அதான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு போவோமேன்னு வந்தோம். பணம் எடுத்துட்டு வரலையா? ஐயோ என்ன இங்கே கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு என்ன இங்கே தக்கல்ல டிக்கெட் போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காரு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு? அதெல்லாம் கையில் பணம் வந்தால் தான் வேலை ஆகும். இல்லாட்டி ஒரு வேலையும் ஒன்று எடுத்து கூட நான் கேட்க முடியாது. பணம் இல்லாமல் கன்ஃபர்மேஷன் பண்ணுறாங்களா? கன்ஃபர்மேஷன் அடே சொன்னல, இவன் மூஞ்சி மகர கட்டையுமே சரி இல்லைன்னு. பணம் எடுத்துறதுக்கு முன்னாடி எப்படி மரியாதை கொடுத்து பேசுனேன். பணம் எடுத்துட்டு வரலன்னு சொன்னவன பத்தியா மூஞ்சி மகரை வாங்கி பேச்சு எப்படி போயிட்டு இருக்குன்னு. இவன் சரி இல்லடா தம்பியோ, வேணாம் இவன் நம்மளுக்கு எந்த சவகாசமும் நம்மளுக்கு வேணாம். நம்மளுக்கு எதுக்கு அவன் பிராடுக்கிற பையன் எப்படியோ தெரிஞ்சுட்டு போறேன். நம்ம மாதிரி ஆளுகளுக்கு நம்ம மாதிரி குடும்பத்துக்கு இது கட்டுப்படி ஆகுமா? இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். வாட போவான். அம்மா நீ கொஞ்சம் சும்மா இருமா. ஐயோ கொஞ்சம் ஓவராக போகிறப்போ ஐயோ பாட்டி அத்து விட்டுட்டு போயிரும் போலயே. கிளவி இருக்காளே, பெரிய விவரமான ஆளாக இருக்கிறா, எல்லாம் தெரிஞ்சிருக்காளே. இப்போ உள்ள ஆளுகள்லாம் என்னென்ன பண்ணுவாங்க எல்லாம் ட்ரெண்டிங்கில் இருக்குது கிளவியெல்லாம். பிச்சு 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 விட்டுறாதா பிடிச்சி கோழி அமைக்கிற மாதிரி அமைக்க போடுறோம். இதை வச்சுதான் உனக்கு அவன் 1 வருஷம் வேலைக்கே போகாமல் உட்காந்துட்டு படுத்துட்டு திங்கிற பிளானே இருக்குது. எடுத்து போடாதா என்னைய வந்து இந்த லோக்கலில் இருக்கிற மருமையெல்லாம் நினைக்க வேணாம். பார்க்கதே ஆளு ஒரு மாதிரி பளிச்சுன்னு வெள்ளை வெள்ளையர்னு இதாக இருப்பேன். ஆனால் என் மனசு பஞ்சு போல வெண்மையான மனசு. பிள்ளை கஷ்டப்பட்டு படிக்கக்கூடாது அப்படி இப்படி சொல்லி ஏதோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படி ஒரு மைண்டில் தான். நம்ம ஒரு பிள்ளை கஷ்டப்பட வேணாமே அப்படின்னு ஹெல்ப் பண்ணுவோம்னு வந்தா நீங்க என்ன எல்லாம் தெரிஞ்சது மாதிரி பேசுறீங்க. இவன் கண்ண மாதிரி இருக்க வேணா, கிண்ண மாதிரி இருக்க வேணா. டேய் தம்பி, நான் ஒரே அடி அடிச்சு சொல்றேன். இவன் ஆளு சரியில்லை பராட்டுக்கிற பையடா. இதே மாதிரி தான் ஊருக்கு லட்சத்தை எடுத்துறீங்க. போன நம்பரை போடுறது, பின்ன போட்டு நம்பரை சொல்லுங்கன்னு சொன்னவனே அக்கௌண்ட் பேங்க் காசப்பெல்லாம் வலிச்சு தொடச்சி எடுத்துக்கிட்டு ஓடுறது. இப்படிதான் பிராட்டுக்கிறவங்க சுத்தி எடுத்துறாங்கடா. அது இதுல ஒரு வழிடா. இதுல போய் நம்ம விளைய பாக்குறது தேவையா? அவ படிச்சு முன்னேறி போட்டு வேலைக்கு போட்டு, இல்லாட்டி ஆடு மாடு மேய்ச்சாலும் பரவாயில்ல, நம்ம விட்டு சாணி அள்ளி கொட்டிக்கிட்டு கிடந்தாலும் பரவாயில்ல. படிச்சா வேலைக்கு போறா, இல்லாட்டி கிடக்குறேன். அட வாடா நீ. ஐயா வந்துட்டாலே. அது நெட்டு அது வந்து யோ நிறுத்தியா நிறுத்து. எதுவும் நீ சொல்ல வேணாம். நெட்டு வேணாம், நொட்டு வேணாம். ஏயா பொண்டாட்டினா கொஞ்சமாவது நம்பிக்கை வைக்கணும். அந்த நம்பிக்கை என் மேல இல்ல. நான் சொன்னனா என்னால படிக்கவே முடியாது, பரிட்சை எழுதவே முடியாது, எந்த திறமையும் எனக்கு இல்லையே நான் சொன்னனா? சொல்லியா ஏதோ படிச்சுக்கிட்டு இருந்தேன், எப்படியாவது வேலைக்கு போயிடணுமேனு. ஏன் கெட்ட நேரம் எனக்கு இப்படியா நடந்து போச்சு. அதுக்காக என்னால முடியவே முடியாதுன்னு சொன்னனா? யோ ஏன் உங்க புத்தியெல்லாம் அப்படி குறுக்கு வழியில போகுது? என் மேல இப்ப நம்பிக்கை இல்ல அப்படித்தானே? இந்த பரீட்சை இல்லாட்டி இன்னும் 4 பரீட்சை எழுதுவேனா? எனக்கு நம்பிக்கை இருக்கு. இதுலயே வேலை வாங்கணும்னு கட்டாயம்னு உனக்கு இல்ல. நான் படிப்பேன், அது எனக்கு பாஸ் ஆகல அப்படின்னா எனக்கு தகுதி இன்னும் பத்தலைன்னு அர்த்தம். என் தகுதியை தேர்த்துக்கிட்டு நான் அபசாமி எழுதுவையா? உனக்குனே ஆச்சு. என்கிட்ட கேட்டியா ஒரு வார்த்தையாவது? அடியே ஏன்டி இப்படி கோபமா பேசுற? நாங்க சும்மா தாண்டி ஒரு 8 பேசிட்டு போவோம்னு வந்தோம். எது சும்மான்னு கேக்குறேன். மொட்டை மாமியாரே, மயனுக்கு அறிவில்லட்டே ஆத்தா எடுத்து சொல்லணும், ஆத்தாக்கு அறிவில்லாட்டி மயம் எடுத்து சொல்லணும். இப்படிதான் இருப்பீங்களா? ஆளுகளை மண்டையிலையும் பாருங்களா, குறுக்கு வழியில போற புத்தி இருக்குல்ல, அப்படியே பொசைக்கு விட்டு போடுவேன் 2 பேரையும் சேர்த்து வச்சு. அடி புரிஞ்சுட்டமடி. எங்களுக்கு என்னது ஆசையா? உன் மேல உள்ள பாசத்துல தாண்டி அவன். எது பாசம்? பாசம்னா தட்டி கொடுக்கணும். உன்னால முடியும் தட்டி கொடுத்து ஊக்கப்படுத்தி மேல தூக்கி விடணும். என்னால சோர்ந்து போய் நான் படுத்தாலுமே ஆத்திய நம்ம புருஷன் நம்ம மேல இப்படி நம்பிக்கை வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு நான் எந்திரிச்சு ஓடுற அளவுக்கு என்னை ஊக்கப்படுத்தணும். அதெல்லாம் விட்டுப்புட்டு இப்படி குறுக்கு பத்தியில போறதே உங்க பாசமா? நெட்டுமா சாரி நெட்டுமா, மன்னிச்சிரு நெட்டுமா. உன்னைய ஊக்கப்படுத்தாமலாம் இருப்பேன். ஏதோ உனக்காக புத்திக்கிட்டு போய் வந்தேன். அப்போ கூட பேர் கையிலலாம் எதுவும் எடுத்துட்டு வரல. வந்துட்டு அம்மா கூட இங்கே ஒரே முடிவா வேணாண்டான்னு சொன்னவனே வேணான்னு சொல்லிட்டு திரும்பலான்னு பார்த்தா நீ நிக்கிற. ஓ புருஷ், எப்படி அந்த நினப்பு உங்களுக்கு வரலாம்? இவரையா இப்படிலாம் வீட்டில் உள்ளவங்களே இப்படி பண்ணுனா எந்த படிக்கிற பிள்ளையாவது படிக்குமாயா? சை, எல்லாம் ஈஸியா காசு கொடுத்து வாங்கிறங்கிற ஒரு தென்னாட்டு வந்துடாது. இதெல்லாம் ஒரு பொழப்பு. அதுவும் என் குடும்பத்திலே நடக்குதுன்னு நினைக்கும்போது எனக்கு அசிங்கமா கேவலமா வெக்கமா இருக்கு. ஒருவேளை வாங்கியிருந்தாலுமே அந்த வேலை நான் கன்வியூ பண்ணி இருந்திருப்பேன்னு நினைக்கிறேன். என்ன மாதிரி மான உள்ள போன எந்த பொண்ணும் அந்த மாதிரிலாம் போக மாட்டேன். யோ புருஷ், இங்க பாரியா, உனக்கு பிடிக்கவே இல்லையா? போயா. எப்படி நான் என்ன நினைக்கிறேனோ அதே புருஷன் செய்வாரு. என் புருஷன் என்ன நினைப்பாரோ நல்ல வழி நினைக்கிறத நான் செய்வேன் நினைச்சுக்கிட்டு இருந்தையா. இப்படி எல்லாம் தகுதியே இல்லாதவங்களுக்கு பணமும் அதை இதையும் கொடுத்து வாங்கிட்டா தகுதி உள்ள பிள்ளைகளோட நிலைமை என்ன ஆகுறது? கஷ்டப்பட்டு படிச்சுதானே நீ ஒரு வேலையில போய் இருக்கிற. இப்படி எல்லாம் பணம் இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி வாய்ப்புலாம் கிடைக்கும்னா நாடு நாசமா போயிடாது.
சை, உன்னை அப்புறம் வச்சுக்கிறேன், வீட்டுக்கு போய் 2 பேரும் அப்புறம் வச்சுக்கிறேன். எங்க அவன்? ஐயோ, இவன் என்ன வக்கீல் வண்டு முருகனை விட ரோஸ் பேசுவாப்லையே. ஓடிடுறா பிச்சு. எங்க ஓடுறேன் நெட் புடிச்சிட்டடி நல்லா டைட்டா புடிச்சிட்டே போடு 4 போடு ஊரை ஏமாத்திட்டு எடுத்துறது நல்லா இருக்கும். மனசுல நஞ்ச விதைச்சு விடுறது. போடு எங்க மூஞ்சிய காமி, மேல துக்கு மூஞ்சிய. ஐயா, மூஞ்சிய பாரு, நட்டுவாக்காளி மாதிரி. ஏன்டா நட்டுவாக்காளி பையனே, இங்க பாரு. நீ காமெடி பீஸ் நினைச்சுக்கிட்டு இருந்தா இந்த மாதிரி ஊரை ஏமாத்திர வேலை பண்ணிக்கிட்டு திரியிறியா நீ? உன்ன மாதிரி ஆளுகள் எல்லாம் சும்மா விடக்கூடாதுடா. இது சோசியல் சர்வீஸ், இது மக்களுக்கான சேவை. என்னோட மக்களுக்கான சேவையை தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், என்னோட கடமையை. என்ன சோசியல் சர்வீஸா? இவங்க மண்டையில அடிச்சனோயி பொறடிடி அடிச்சனோயி. இவங்க பெரிய மகாத்மா காந்தி சோசியல் சர்வீஸ் பண்றாங்க, சமூக நலங்க காந்தி பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம்ல. இவரெல்லாம் சும்மா விடக்கூடாதுட்டோ, சும்மா விடக்கூடாது. காலத்திலே கைத்திலே விட்டு பேசுற வாய், இவங்களுக்கு பேச்சு திறமைன்னு ஒண்ணு இருக்குல்ல, வாய் இருக்குல்ல, அந்த வாயில உள்ள நாக்கை இது பண்ணி விட்டா எல்லாம் சரியா போக முடியும். எல்லாம் ஊருக்குள்ளே விடக்கூடாது, நாடு கடத்தி விட முடியும். நாடு கடத்தி ஓடு ஊருக்குள்ளே பார்த்தே இந்த மாதிரி யாரையும் காசு வீச வாங்குறத பார்த்தே வெள்ளத்து கட்டி போடுவேன். வெள்ளத்து கட்டி இந்த விஷயம் இல்ல, மத்த எந்த விஷயமும் 5 லட்சம் கட்டு 10 லட்சம் தாரே. எந்த மாதிரி ஏதாவது பிராடுகளை பண்ணிட்டு தெரிஞ்சாங்க வையினே, அப்புறம் தெரியுமா? முகரக்கட்டையும் அதனடி கையில செயினு அவன்கிட்ட தானே அடிச்சடியில கையில கொடுத்துட்டு வந்துருச்சோ. எப்படியும் 3-4 பவுன் தேரும் போலயே. குடு பாப்போம். இதுவா? இது 4 பையன் 5 பையன் இருக்குமோ? அந்த பிராடுக்கிற பையன் தங்க செஞ்சு போட்டிருக்கேன். ஏன்டி நீ வேற? இவங்க எல்லாம் சும்மா ஊர் உலகத்தை ஏமாத்துறதுக்கு கழுத்து நிறைய சும்மா மஞ்சள் போட்டுக்கிட்டு தெரியுது. எல்லாம் கவரிங்கா தான் இருக்கும். இந்த அப்படி நீனே வச்சுக்க. ஆமாமா இருக்கும். அப்பதானே கழுத்துல எல்லாம் சொல்லி சொல்லிப்பா போட்டு இருந்தானே பாக்குறவங்க பணக்காரே காசு பணத்தோட இருக்கணும்னு நம்புவாங்க. அவன் பேச்செல்லாம் மதிப்பாங்க. அதுக்காகவே பரதேசி போய் போட்டு தெரிஞ்சாலும் தெரிஞ்சிருப்பாண்டி. குடு. அவன் போட்டிருப்பேன் சரி. அப்பவும் ஓ புத்தி போகுதான் பாரு. குட்டுன்னு வெட்டுக்கட்டின்னு பறிக்கிற. அது கடக்கடப்புல விடு. யாடி கட்டு. சாரிடி உங்க வீட்டுக்காரரும் உங்க மாமியாவோட சேர்ந்து நீனும் தான் இதுல பிளான்ல இருக்கறேன்னு நினைச்சிட்டு உன்னை தப்பா நினைச்சு பண்ணி. சாரிடி. ஏன்டி வளர்சா, ஏன்டி ஓ புத்தி இப்படி போகுது? போன வருஷம் எலெக்ஷன் போது ஊருக்குள்ள 1 ரூபாய் ஓட்டு காசு வாங்கப்படாதுன்னு உருட்டி மிரட்டி எங்களை அடக்கி வச்சது யாரு? நம்ம தானே. அப்புறம் அதே தப்பு நம்ம பண்ணுவோமா? என்னைக்கு இருந்தாலும் காசை கொடுத்து ஒரு பொருளை ஈஸியா ஒன்று வாங்கி போடலாம்னு நினைக்கிறது மகா தப்பு, மகா பாவம். இதெல்லாம் இந்த பாவத்தை பண்ண மாட்டேன்னு ஒவ்வொருத்தரும் நினைச்சோம் நோயி நாடு நல்லா உருப்பிட்டு போயிடும். உண்மை நேர்மை உயர்ந்தே ஒரு மனுஷனை உயர்த்தும் ஜெயிக்க வைக்கும். இந்த 2 துரோகிகளையும் நான் மன்னிக்கவே மாட்டேன் வேணாரோசா. கொஞ்சமாவது என் மேல நம்பிக்கை வைக்க வேணா? போய் தொலைங்க 2 பேரும். மீனா கட்டாலே பாவேந்தர் என அழைக்கப்படுவது யார்? பாவேந்தர் பாரதிதாசன். அவ கேட்டதுக்கு இப்பதான் ஆன்சர் ஞாபகம் வருது. ஒரு தள்ளி உன் தங்கச்சிட்ட போய் ஆன்சர் சொல்லணும். ஏன் அப்ப மட்டும் கன்ஃபியூஸ் ஆனே, இப்ப எதுக்கு நல்லா சொல்றேன்? தள்ளடி